ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அதிபயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ரஷ்யா உக்ரைன் போரில். அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த வாரத்தில் மட்டும் 7200 உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து தகவல் வருது. ஜெலன்ஸ்கி நாடு நாடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில கார்ட்டூன்கள்லாம் பல இன்டர்நேஷ்னல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா போருக்காக பிச்சை எடுக்கும் ஜெலன்ஸ்கின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உக்ரைன் வந்து தாக்குதல் ரஷ்யா மேலே கடந்த வாரம் என்ன பண்ணாங்கன்னா, புத்தினுக்கே செக் வச்சுட்டாங்க. அதாவது புத்தின் வந்து குர்ஷ் அப்படின்ற பகுதி வந்து உக்ரைன் பார்டரில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது. அங்கே உள்ள அணு உலைக்கு வந்து ஒரு இதுக்காக போகிறார், என்ன பார்வையிடுவதற்காக அந்த நாட்டோட அதிபர் புத்தின் போகிறாரு. புத்தின் போனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர் தான் போகிறாரு. அதில் ஏவுகணை தாங்கி ஹெலிகாப்டர் தான் அது வேறு ஏவுகணைகளே தாக்க முடியாத அளவுக்கு கூட பாதுகாப்புக்கு 2 ஏவுகணை போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 ட்ரோனை ஏவுறாங்க. எதை நோக்கினா, புத்தினோட ஹெலிகாப்டர் நோக்கி. இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் ஆச்சு. வர ட்ரோனெல்லாம் அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒரு ட்ரோன் தப்பி ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் அடிச்சிருந்தேன்னா புத்தின் காலி. உலகமே வேறு ரூபத்துக்கு மாறி போயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு, 10 நாள் ஆகலை. அதாவது வடக்கு, அதாவது மேற்கு பகுதி ரஷ்யாவோட எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முர்மன்ஸ் அப்படின்ற நம்ம ப்ரொனவுன்சியேஷன். அதே மாதிரி இட்குட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி, 2 பகுதி. அதில் ஒன்று வந்து உக்ரைன்லேருந்து 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த முர்மன்ஸ்ன்ற பகுதி வந்து கிட்டத்தட்ட 4300 கிலோமீட்டர். 4300 கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வர தூரம்னு வச்சுங்களேன். காஷ்மீரையும் தாண்டி, மேமலையை தாண்டி போகணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கேன்னா உக்ரைன்லேருந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸு, அந்த 2 ஏர்பேஸு, அந்த 2 ஏர்பேஸில் வந்து கிட்டத்தட்ட 41 போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த போர் விமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிபயங்கரமானது. அதாவது என்னென்னா, அணு ஆயுதத்தை தாங்கி சென்று எதிரி நாட்டை தாக்கக்கூடிய வல்லமை படைத்த போர் விமானங்கள். இதோட வேல்யூ மட்டும் $2.5 பில்லியன். $2.5 பில்லியன் ஸோ அந்த அளவுக்கு இந்த மொத்த விமானத்தோட ஒர்த்து இருக்கும் அப்படின்றாங்க. இந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏர்பேஸில் அதிபயங்கர ட்ரோன் தாக்குதல் நடந்தது. ரஷ்யா ஷாக் ஆயிடுச்சு, ஒத்துக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நேற்று 24 இப்போ நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை கடந்து விட்டது. சரியா, அந்த தாக்குதல் நடந்து. ஸோ வந்து உடனடியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதாவது இந்த மாதிரி பல தகவல்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வரும். அதை ஏதாவது மீடியா எடுத்து அடிச்சு விட்ருவான், அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவான். ஸோ ஆனால் வந்து என்னென்னா, ரஷ்யா இதை எப்போ ஒத்துக்குச்சுன்னா, நேற்று நைட்டு தான் ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். நேற்று நைட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோ இதுதான். இதான் நைட்டு போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டை தாண்டிடுது. நம்ம நைட்டு 10 மணிக்கு போட்டாலே மிட் நைட்டை தாண்டிடுது. ஸோ பார்க்க மாட்டார்கள் என்பதுக்காக தான் நம்ம இந்த காலையில் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த தாக்குதல் எப்படா நடந்துச்சுன்னு ரஷ்யா ஷாக்கு. இதை டிடெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க இதாகிட்டாங்கன்னா, இது உலகத்திலேயே வந்து வித்தியாசமான ஒரு தாக்குதல், அதிபயங்கரமான தாக்குதலை உக்ரைன் கையெடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைனை ஒட்டிய பகுதி, இந்த குர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி, இன்னும் பல பகுதி இருக்குது. ஏன் கீவ்லேருந்து மாஸ்கோவே கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் தூரத்தில், ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது தலைநகர் மாஸ்கோவும் உக்ரைன் தலைநகர் கீவும். ஸோ அங்கேலாம் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த மேப்பை பாருங்கள். இப்போ கீவு பக்கத்தில் மாஸ்கோ இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உக்ரைன் பார்டரில் தான் ரஷ்யன் ஆர்மி வந்து ஃபுல்லாக எல்லா விதமான ஆயுதங்களையும் குவித்து வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர்கள் கண்ணை மறைக்கும் விதமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவோட இந்த பகுதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தாண்டி ரைட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ளேயே ட்ரோன்களை கடத்தி சென்று அதுலேருந்து லாரியில் ஏற்றி, கண்டெய்னரில் ஏற்றி, அந்த கண்டெய்னரை கொண்டு போய் நேராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குர்குட்ஸ்ன்ற அந்த ஏர்பேஸ் பக்கத்தில் நிறுத்தி அங்கேருந்து டக்குன்னு ட்ரோனை தள்ளிவிட்டு, ஏன்னா இது வந்து எந்த ரடார்லையும் வந்து டிடெக்ட் ஆகாது. அந்த மாதிரியான தாக்குதல்களை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதை ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்து இந்த ட்ரோன் போய் அந்த விமானங்களை தாக்கி அழித்த காட்சி இப்போ நான் போடுறேன் பாருங்க.
இந்த காட்சிகள் தான், தாக்கி அளித்த காட்சிகள் ட்ரோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டதில் ரஷ்யா ஷாக் ஆகிட்டான். அதாவது உலகத்தின் நம்பர் 2 வல்லரசு, நம்பர் 1ஆ 2ஆ அப்படின்ற ஒரு போட்டியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்குள்ளே வந்து ட்ரோன்களை கடத்தி சென்றார்களா, இல்லை ரஷ்யாவுக்குள்ளே வச்சே ட்ரோனை செஞ்சு கொண்டு போய் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்குள்ளே ட்ரோன்களை கொண்டு போக முடியவே முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உளவாளிகளை வைத்து அங்கேயே தங்கி ட்ரோன்களை அசம்பிள் செய்து அதோட ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டு போனாங்களா என்னன்னு தெரியல, அசம்பிள் செய்து அந்த 2 லாரி வந்து கண்டெய்னர் லாரி கொண்டு போச்சு இல்லையா, அந்த லாரியை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் கார்னரில். ஸோ இந்த லாரியில் தான், இந்த கண்டெய்னரில் தான் கொண்டு போய் கரெக்டாக ஏர்பேஸ்க்கு கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து இந்த ட்ரோன்களை சரமாரியாக அந்த விமானங்கள் மீது ஏவி இருக்கிறாங்க. எல்லா விமானமும் காலி. ரஷ்யா ஷாக் ஆகி போய் கிடக்கு. உலகமே ஷாக் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத பகுதி. ஏன்னா உக்ரைனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ரஷ்ய பகுதி. ரஷ்யாவோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000-10,000 கிலோமீட்டர் இந்த எண்ட்லேருந்து விளாடிவோஸ்டாக் அப்படின்ற பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வந்து இப்போ தாக்குதல் நடத்தின பகுதிக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். ஸோ மிக நீண்ட பகுதி. ஆனால் மக்கள் தொகை கம்மி. இங்கே போய் இந்த தாக்குதல் நடத்தின ரஷ்யா பயங்கர கொந்தளிச்சு போயிருக்கு. இப்போ நான் வீடியோ போடுறப்பே தாக்குதல் தொடங்கி இருக்கலாம், இல்லைனா இன்று மாலைக்குள்ளே இல்லை நாளைக்கோ அதிபயங்கர தாக்குதல் உக்ரைன் மீது நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இடத்துல, அதாவது இந்த ஏர்பேஸில் இருந்தது $1 பில்லியன் கணக்கில் லாஸ், அவமானம், போர் விமானம், அதிபயங்கரமான போர் விமானங்கள், அமெரிக்காவுக்கே சவால் விடுற போர் விமானங்கள் 40 விமானங்களை ஒரே நேரத்தில் அழித்தது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 மேம்பாலங்களில் வெடி வைத்து தயாரித்திருக்கிறாங்க. இதுவும் வந்து உள்நாட்டுக்குள்ளே வந்து நடத்துகிற தாக்குதல், வெளியிலேருந்து உக்ரைன்லேருந்து நடத்தின தாக்குதல் இல்லை. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரிட்ஜ் வந்து 400 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. எங்கேன்னா உக்ரைன் பார்டர்லேருந்து. இந்த 2 இதையும் வந்து எப்படி தயாரித்திருக்காங்கன்னு முதல்ல ரஷ்யாவுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்குள்ளேயே தங்கி இருந்து தீவிரவாத செயல் போல் இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தி இருக்கிறது. 2 மேம்பாலத்தை குண்டு வச்சு, அதாவது ரஷ்யாவிலலாம் நம்ம ஊர் மேம்பாலம் மாதிரி லேசாலாம் இருக்காது, மிக ஸ்ட்ராங்கான மேம்பாலங்களே அதிபயங்கர குண்டுகளை வைத்து வெடிக்க செய்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த ஃபோட்டோ போடுற பாருங்கள், அந்த மேம்பாலங்கள் இடிஞ்சு ரயில்வே ட்ராக்கில் விழுந்து வந்த ட்ரெயினை அடித்து சின்ன பின்னமாக இருக்குது. வேகமாக வந்த ட்ரெயின் சின்ன பின்னமாக இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து ரஷ்யா முதல் கட்டமாக 250 பேர் வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேருக்கு என்ன தீவிரங்கள் நடந்தது, தீவிர ஆபத்துகள் விளைந்தது அப்படின்றத பற்றி ரஷ்யா என்ன சொல்லலை. இப்போ ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் பேச்சுவார்த்தை தொடங்க போகுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அந்த நேரத்தில் உக்ரைன் நடத்தியிருக்கிற இந்த தாக்குதல் வந்து ரஷ்யாவை அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. எனவே ரஷ்யா பயங்கரமான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு உலக நாடுகள் பூராமல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இந்த நேரத்தில் ஒரு ஷாக் ஆகி போயிருக்கு. ஏன்னா என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ரஷ்யா மேலே சரியான அடி, நான் $2.5 பில்லியன் அவர்களுக்கு இழப்பு, பண இழப்பை தாண்டி என்னென்னா இப்படி விமானங்களை தயாரிக்கிறதுக்கு இப்போ வேலையை ஆரம்பித்தா கூட 2 வருஷம் ஆகும் 40 விமானங்கள் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அப்படி போட்டு தாக்கியிருக்கிறது அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை முடிகிறதுல அவர்கள் கொஞ்சம் யோசனையாக இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு, அமெரிக்காவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பதில் தாக்குதல் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று மாலையோ இல்லை நாளைக்குள்ள அதிபயங்கரமான தாக்குதலை உக்ரைன் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த தாக்குதல் வந்து எதிர்பாராத, ஏன்னா அவர்கள் நாட்டிலேருந்து எந்த ரூபத்தில் தாக்கினாலும் ரஷ்யா தடுத்துருவான். ஆனால் ரஷ்யாவுக்குள்ளேயே வச்சு ட்ரோனை செஞ்சு அதை கண்டெய்னரில் ஏற்றி கொண்டு போய் விட்டுருக்கான் அப்படிங்கும்போது ரஷ்யாவை உளவு பிரிவே பயங்கர ஷாக்கில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ரஷ்யாவுக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதை அமெரிக்கா கைகட்டி சிரிக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.